தராவீஹ் தொழுகை எத்தனை ரக்காத்துகள்? தராவீஹ் தொழுகை அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித் தரப்பட்ட ஒரு சுன்னத்தான தொழுகை அப்படிங்கறத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தராவீஹ் அப்படிங்கிற அந்த அரபி சொல்லுக்கு தமிழ்ல அர்த்தம் இலைப்பாறுதல், ஓய்வு பெறுதல் அர்த்தம். நம்ம ஒவ்வொரு 4 ரக்காத்துகளுக்கு பின்னால ஓய்வு பெறுவதனால அந்த தொழுகைக்கு தராவீஹ் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த தராவீஹ்ங்கிற பெயரு சஹாபா பெருமக்கள் காலத்திலே இருந்திருக்கிறது அப்படிங்கறத நமக்கு ஹதீஸில் எடுத்து காட்டுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபிக்கு பணிக்கிறாங்க, கட்டளை போடுறாங்க, யுஸல்லிய பின் நாசி ஹம்ஸ தர்வீஹாத்தின் 20 ரக்காத்தன். குர்ஆன் ஓதி தெரிந்த ஹாஃபிலான ஒரு சஹாபியை கூப்பிட்டு 5 தர்வீஹாக்கள் தொழுகையை நடத்துவுங்கள் என்று கட்டளை போட்டார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல இப்னு அபி ஷைபாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தர்வீஹா அப்படிங்கிறது தராவீஹ் அர்த்தம். அப்ப தராவீஹ்ங்கிற வார்த்தை சஹாபா பெருமக்கள் காலத்தில் இருந்திருக்குங்கிற நம்ம புரியுறோம். அந்த தராவீஹ்ங்கிறது 20 ரக்காத்துகள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தொழுது இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகள் தொழுதார்கள், வித்ரையும் தொழுதார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு, தபரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு அபி ஷைபாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்அத்துகள் தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு சில பேர் சொன்னாக்கா, அப்படி சொல்லக்கூடியவர்கள் முதலாக நெஞ்சிலே கை கட்டுவதை விட்டுவிட வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, நெஞ்சிலே கை கட்டுவது பலவீனமான ஹதீஸ்ங்கிறத பல்வேறு இமாம்கள், முஹத்தீஸ்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஹதீஸ்ல சிமாக்குங்கிற ஒரு இடம் படுறாருங்க. அவர் இடம்பெற்ற ஹதீஸை ஒப்புக்கொள்ள கூடாது என்று ஒருவரல்ல இருவரல்ல பல்வேறு பேர் சொல்லி இருக்கிறாங்க. அது உங்களுக்கு நான் வாசிச்சு காமிக்கிறேன். சிமாக் ஹதீஸ் அறிவிப்பதில் தடுமாற்றம் உடையவர். இத இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அடுத்து இப்னு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களை வல்லுநர் சொல்றாங்க, சிமாக் ஹதீஸ் அறிவிப்பதில் தவறு இழைப்பார். அவர் அறிவிக்கும் ஹதீஸ் ஏற்றுக்கொள்வதில் ஹதீஸுகளை அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர். ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படிங்கிற பிரச்சனைக்குரியவர் தான் சிமாக் அப்படிங்கிறது. அதே போல பாருங்க, அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களை வல்லுநர் சொல்றாங்க, சிமாக் பலவீனமானவர். அதுக்கு அடுத்து பாருங்க, சாலிஹ் ஜஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஹதீஸ்களை வல்லுநர் சொல்றாங்க, சிமாக் பலவீனமானவர். அதே போல இப்னு ஹர்ராஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சிமாக்குடைய ஹதீஸ்ல பலவீனம் உண்டு. அடுத்து பாருங்க, இப்னு ஹிப்பான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநர் அவங்க சொல்றாங்க, அந்த சிமாக் இருக்கிறாரே அவர் ஹதீஸ் அறிவிப்பதில் அதிகம் தவறு செய்வார். அதே போல ஜரீர் இப்னு அப்துல் ஹமீத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற முஹத்திஸ் ஹதீஸ்களை வல்லுநர் சொல்றாங்க, நான் சிமாக்கிடம் வரும்போது அவர் நின்ற வண்ணம் சிறுநீர் கழிப்பதை பார்த்தேன், அவரிடம் எதுவும் கேட்காமல் திரும்பி விட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே போல ஷுஅபா அப்படிங்கிற மிக பிரபலியமான ஹதீஸ்களை வல்லுநர் சொல்றாங்க, சிமாக் என்பவர் பலவீனமானவர் அப்படின்னு சொல்லி. அடுத்து சுஃபியானு சௌரி என்கின்ற மிக வரவேற்புக்குரிய ஹதீஸ்களை வல்லுநர் சொல்றாங்க, சிமாக் சிறிது பலவீனமிக்கவர் அப்படின்னு. இப்படி ஒருவரல்ல இருவரல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மீசானுல் இஅ்திதால் அப்படிங்கிற நூல்லையும் இந்த சிமாக்க பத்தி சொல்லி தர்றாங்க, இவர் பலவீனமானவர் அப்படிங்கறது. இப்படி ஒருவரல்ல இருவரல்லங்க இவ்வளவு பேரு சொல்லி இருக்கிறாங்க சிமாக்குங்கிறவரு பலவீனமானவர் அப்படின்ட்டு. இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு ஆளு சொல்லி இருக்கிறாரு, இக்ரிமா வழியாகத்த வந்தாகத்தான் ஒப்புக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி, இதுல இக்ரிமா வரல அதனால ஒப்புக்கொள்ளலாம். இப்படி ஒரு ஆள் சொல்ல மட்டும் எடுத்துக்கொள்ளாமா? இதுல என்ன வழங்குது? ஹதீஸை பின்பற்றுவதில் நேர்மை இல்லை அப்படின்னு வழங்குது. ஹதீஸை பின்பற்றதுல நேர்மை இருந்தால் ஒருவர் சொல்ற கருத்தை எடுக்கிறதா, பலர் சொல்ற கருத்தை எடுக்கிறதா? அப்ப தனக்கு தேவை நெஞ்சில கை கட்டுறது எடுத்து ஆகணும், விடக்கூடாது, வேற வழி இல்ல. இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஆள் சொல்லி இருக்கிறாருல இக்ரிமா வழியாக வந்தாதான் ஒப்புக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இங்கே ஹதீஸை பின்பற்றுவதில் நேர்மை இல்லை என்றாகிறது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுல சரியான ஹதீஸை தான் பின்பற்றுவேன் என்பதிலே நேர்மையாக இருந்தால்
பல பேர் சிமாக்க பத்தி குறை சொல்லி இருக்கும் போது, அவர் பலவீனம் மிக்கவர், அவர் தடுமாற்றம் மிக்கவர், அவர் சொன்ன ஹதீஸ் ஆதாரம் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு பலர் சொல்லி இருக்கும் பொழுது எப்படி இந்த ஹதீஸ் எடுக்கலாம்? அதனால நெஞ்சிலே கை கட்டுவதை கீழே விட வேண்டும். முதலாவதாக இந்த தராவியை மறுக்கக்கூடியவங்க எல்லாம் அதுக்கு பிறகு சொல்லணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் சொல்லிருக்காங்கல்லங்க, அது பலவீனமான ஹதீஸுங்க, அப்படி பிறகு சொல்லணும். பலவீனமான ஹதீஸ வச்சுக்கிட்டு நெஞ்சில கைக்கு மேல கைய கட்டிக்கிட்டு தராவீஹ் பலவீனம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா இது சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது, விளையாட்டுத்தனத்தை அவர்கள் விரும்புவதா காமிக்கிறது. நெஞ்சில கை கட்டுறது விளையாட்டு, அதனால பலவீனமான ஹதீஸா இருந்தாலும் எடுத்துக்குருவோம். தராவிங்கிறது இபாதத், அது வணக்கம் எங்கனால செய்ய முடியாது, நாங்க சோம்பேறியாக இருந்து பழகிட்டோம், அதனால பலவீனம் காரணம் காட்டி தொழ மாட்டோம். இது என்ன இருக்கு? பலவீனத்தை எடுக்க கூடாதுன்னு சொன்னா எல்லாத்தையும் எடுக்க கூடாதுல, எடுக்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் எடுக்கணும். எதுலயுமே ஒரு நிலைப்பாடு வேணும்ல. தொழுகையில விளையாட்டு காண்பிப்பதற்காக நெஞ்சிலே கை கட்டுறதுக்கு பலவீனமாக ஹதீஸை எடுப்போம். ஆனால் அல்லாஹ்வை வணங்குற விஷயத்துல, வணக்க வழிபாட்டு விஷயத்துல நாங்க எங்கனால அவ்வளவு செய்ய முடியாது, அதனால பலவீனம் சொல்லி அந்த தொழுகையை நாங்க விட்டுருவோங்க அப்படின்னு இருக்கு. இப்படியா இருக்கிறது? இப்படி ஒவ்வொரு தொழுகையாக வணக்க வழிபாடுகளை விட்டு விட்டால் இஸ்லாத்தை கட்டி காப்பது என்பது எப்படி இருக்கும்? இஸ்லாம் இருக்கிறது என்றால் வணக்க வழிபாடுகள் இருந்தால் தானே இஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு வணக்கமா அது இல்ல இது இல்ல என்று சொல்லி மறுத்து கொண்டே போனா கடைசி இஸ்லாம் எங்க இருக்கும்? கலா தொழுகை இல்ல, தராவி தொழுகை இல்ல, ஜக்காத்து ஒவ்வொரு வருடம் கடமை இல்ல, மௌலிது இல்ல, பாத்தியா இல்ல, பராத்து நோம்பு இல்ல, இப்படி மார்க்கத்திலே இருக்கக்கூடியதெல்லாம் இல்லை இல்லை என்று ஆக்கிவிட்டால் அப்ப இஸ்லாம்னு எங்க இருக்கும்? அப்ப இஸ்லாம் இருக்கிறது என்றால் வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் இருக்க வேண்டும், இஸ்லாமும் இருக்க வேண்டும். வணக்க வழிபாடு இல்லைன்னு வச்சுக்கிறங்க, முஸ்லிம் இருப்பான், இஸ்லாம் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை எல்லாம் கட்டி காக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தை கட்டி காண்பது. நம்ம இஸ்லாத்தை கட்டி காக்கிறோம் சும்மா சொல்லிக்கிட்டு எல்லா வணக்கத்தையும் இல்லன்னு வச்சுக்கிறோங்க, அது கட்டி காப்பதல்ல, அது சிதைப்பது, உடைப்பது. இஸ்லாம் செஞ்சு போயிரும் வணக்க வழிபாடு இல்லைன்னு சொன்னா. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்ற ஹதீஸை எடுக்கணும். அடுத்து பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் இமாம்கள், ஹதீஸுகளை வல்லுநர்கள் பலவீனமான ஹதீஸை பத்தி என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க? யஜூஸுல் அமலு பில் ஹதீஸில் லைஃபி, பலவீனமான ஹதீஸா இருந்தாலும் அமல் செய்வது கூடும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல. எந்த இமாம்கள் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா பலவீனமானதா என்று தரம் நிர்ணயிச்சாங்களோ அந்த இமாம்கள் பலவீனமான ஹதீஸுக்குரிய சட்டத்தையும் சொல்லி தர்றாங்கல்ல, அமல் செய்வது கூடும். அப்ப அமல் செய்வது கூடும் சொன்ன பலவீனமான ஹதீஸை ஏன் விடணும்? சோம்பேத்தனத்தினால தானே. ஆனா நெஞ்சில கை கட்டுறது பலவீனமாக எடுத்துக்கிறோம், ஏன் விளையாட்டு காமிக்கலாம்ல தொழுகையில. அதனால பலவீனமான ஹதீஸை எடுக்க மாட்டோம் என்பதிலே இந்த தராவீகை மறுக்கக்கூடியவர்கள் உறுதியாக இருந்தால் நெஞ்சிலே கை கட்டுவதை உடனடியாக விட வேண்டும். காரணம் அது பலவீனமான ஹதீஸ். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத்துகள் தொழுகை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் காலத்தில் நடந்திருக்கிறது. அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அவங்க செஞ்சாதான் என்னங்க, நாங்க செய்ய மாட்டோம். சில பேர் தத்துவம் பேசுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாதான் நாங்க செய்வோம், இல்லாவிட செய்ய மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, 20 ரக்காத் தொழுது இருக்கிறாங்களே. சரி, அவங்க உமர் ரலியல்லாஹு அவங்க பின்பற்ற சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் சொன்னானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களை, எனக்கு பின்பு 20 பின்பற்றுங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பின்பற்றுங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பின்பற்றுங்க. திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், நீங்க முஹாஜிர் தோழர்கள் அன்சார் தோழர்கள் எல்லாம் பின்பற்றுங்க. அப்பதான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அந்த சஹாபா பெருமக்கள் யாரு? அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹும் இவர்களை புரிந்து கொண்டான். இப்படி சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். நிரந்தரமாக சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி. இறைவன் அப்படியே சொல்லி தர்றான் அந்த வசனத்துல, சஹாபா பெருமக்களை பின்பற்றுங்க, என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும், சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் மகத்தான வெற்றி. இறைவன் சொன்னதுக்கு பின்னால வேற என்னங்க மாற்று கருத்து? படைத்த இறைவன் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பின்பற்றுங்க. அந்த தோழர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்பட்டவங்களா இல்லையா? அல்லாஹ் மறுமையில கேக்குறான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அவங்க செஞ்சா நான் பின்பற்ற தேவையில்லை அப்படின்னு நீ விட்டியப்பா தராவி தொழுகைய? ஏன் விட்ட? நான் சொன்னேன்ல சஹாபிகளை பின்பற்றணும்னு குர்ஆன்ல.
ஏன் உமர் ரலியல்லாஹு அவங்களை பின்பற்றல, ஏன் தராவி தொழுவல என்று கேட்டால், இன்னைக்கு தராவி தொழுகை மறுக்கின்ற இந்த சகோதரர்கள் என்ன பதில் சொல்லி மறுமையிலே தப்பி பிழைப்பார்கள்? அதனால சஹாபிகளை பின்பற்றணும். வெளிப்படையில பார்த்தாக்கா உமர் ரலியல்லாஹு அவங்க செஞ்சாதான் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னா என்னமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மஹப்பத் வச்சிருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பது இது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என் கலீஃபாக்களை பின்பற்றுங்கன்னு. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, நபி அவர்களே நீங்களே சொன்னாலும் சரிதான், நாங்க கலீஃபாக்கள் பின்பற்ற மாட்டோம் அப்படின்றாவது. இது இறைவனுக்கு எதிராக போர் தொடுப்பது. இறைவன் சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பின்பற்றுங்க அப்படின்னு. இறைவனை பார்த்த இந்த வஹாபிகள்லாம், இறைவனை நீனே சொன்னாதான் என்ன, நாங்க பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு. இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதா? அல்லாஹ் கட்டுப்படுவது என்றால் இறைவன் சொன்னதையெல்லாம் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படுவதுன்னு சொன்னா அவங்க சொன்னதையெல்லாம் செய்யணும். இன்னைக்கு சுன்னத் ஜமாஅத்தினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுகிறார்கள். காரணம் என்ன? அந்த இருவரும் சொன்னாங்க சஹாபிகளை பின்பற்றுங்க. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்ற வேண்டும். அவங்க செஞ்சாலும் சரிதான், நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களா ரசூல் அப்படின்னு சில பேர் கேட்கறது. அவங்க ரசூல் இல்ல, ஆனா அவங்களை பின்பற்றணும் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் பின்பற்றி ஆக வேண்டும். மார்க்கத்தில இல்லாத ஒன்ன புகுத்துறதா இருந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மற்ற சஹாபிகளை பின்பற்றுங்கன்னு இறைவன் சொல்லிருப்பானா? இந்த சஹாபா பெருமக்கள் செய்வதெல்லாம் சத்தியமாக இருக்கும் அப்படிங்கறதுனாலதானே இறைவனே சொன்னா சஹாபிகளை பின்பற்றுங்கள் என்று.